சென்டர் நம்ம சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியோட பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிலை உதவியாளர் பணி முதல் குரூப் 1 அதிகாரிகள் பதவிகள் வரையிலான காலி பணியிடங்களை நிரப்ப டிஎன்பிஎஸ்சி எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் போட்டித் தேர்வுகளை நடத்துகிறது. தேர்வுகளை அறிவிப்பது, முடிவுகள் வெளியிடுவது, கவுன்சிலிங் நடத்துவது போன்றவை குறித்து ஆண்டுதோறும் உத்தேச கால அட்டவணை வெளியிடப்படும். அதில் சிறிய தேதி மாற்றங்களுடன் தேர்வுகள் நடத்துவது வழக்கம். தேர்வுகளை நடத்தி முடிக்க டிஎன்பிஎஸ்சி செயலர், தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி என 2 IAS அதிகாரிகளும், ஆணையத்துக்கு ஒரு தலைவரும் 14 உறுப்பினர்களும் செயல்பட வேண்டும். ஆனால் கடந்த 2 ஆண்டாக டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் பதவிகளில் 10 இடங்கள் காலியாக உள்ளன. தலைவர் பதவியும் 6 மாதங்களுக்கு மேலாக காலியாக உள்ளது. அதனால் தேர்வுகள் நடத்துவது, அதன் முடிவுகளை வெளியிடுவது, கவுன்சிலிங் நடத்துவது தொடர்பான டிஎன்பிஎஸ்சி செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களே ஹெட் இல்லை, எதுவுமே செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ தான் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி என்ன பண்ணுறாங்க, இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ஹெட்டும் இல்லை, அங்கே ஒர்க் பண்ணுற 10 பேர் பார்த்தவங்க வேகன்சி வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 ரிசல்ட்டு அப்படின்றது ரொம்ப மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு டைம் ஒரு ரீசன் வருதே தவிர சால்வேஷன் கரெக்டாக வரதில்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டிஎன்பிஎஸ்சி பொறுத்து? நம்ம அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது குரூப் 4 எக்ஸாம்ன்றது ஜூன் ஜூலை அப்போ வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் வேணால் உண்மையாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. குரூப் 2 ரிசல்ட்டு நெக்ஸ்ட் இயர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்னும் 15 பக்கம் வந்தது, இன்னுமே ரிசல்ட்டை பற்றி இன்னும் அப்டேட்டடு. ஸோ இதனால் டிஎன்பிஎஸ்சி இப்போ படிக்கிறவங்க ஸோ பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது நல்லாவே தெரியுது. டிஎன்பிஎஸ்சி பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். இது நம்ம பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் படிக்கிறவங்க படிச்சுட்டு இருங்க. வேறு ஐடியா இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல். குரூப் 2 மெயின்ஸ் உள்பட பல போட்டித் தேர்வுகள் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படவில்லை. குரூப் 4 தேர்வுக்கு 2ஆம் கட்ட கவுன்சிலிங் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அடுத்த ஆண்டு குரூப் 4 தேர்வு நடத்துவதற்கான அறிவிக்கையும் இன்னும் வெளியிடப்படவில்லை. போட்டித் தேர்வர்கள் கூறியதாவது: பட்டப்படிப்பு முடித்து அரசு வேலையில் சேர்ந்து விடலாம் என்ற கனவுடன் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக மாதக்கணக்கில் பயிற்சி எடுத்து வருகிறோம். டிஎன்பிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவி காலியாக உள்ளதால் தேர்வு மற்றும் ரிசல்ட் வெளியிடும் பணிகள் மிகவும் மந்தகதியில் நடக்கிறது. இதனால் பயிற்சியை தொடரலாமா அல்லது கைவிட்டுவிட்டு தனியார் நிறுவன பணிகளுக்கு செல்லலாமா என்ற குழப்பத்தில் உள்ளோம் என தேர்வர்கள் கூறுகின்றனர். இதிலே தெரியுது டிஎன்பிஎஸ்சி வந்து எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் நியூஸ் போடுறவங்க போட்டே தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்லாம் போட்டாலுமே டிஎன்பிஎஸ்சி காது இருக்கா இல்லைன்னு கூட தெரியல. ஏன்னா அவங்க எதுவுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக தான் இருக்குது. ஸோ நேர் எக்ஸாம் வந்து 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ்எஸ்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது பயங்கரமானது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே அப்டேட்டாக இருக்குது. பயங்கர இதாக இருக்குது. என்ன ஒன்று லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்குது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸாக இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.